ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அவல் உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லை, ரொம்ப இன்ஸ்டண்ட்டான சீக்கிரமாக செய்யக்கூடிய, அதே சமயம் ரொம்ப கம்மியான டைமில் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த அவல் உப்மா தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுலபமான இந்த ரெசிபி வந்துட்டு எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் உப்மா எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்மா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு கெட்டியான அவல் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கெட்டியான அவல் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தட்டையான அவல் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஊறிடும். இந்த மாதிரி கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா டஸ்ட் எல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் சிகப்பு அவல் செஞ்சிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் வெள்ளை அவல் தாங்க செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் ஒரு 2 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வாஷ் பண்ணாத தண்ணியிலே இது ஊறிடும். இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும், நல்லா ஊறிடும். நம்மக்கிட்ட இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா சூப்பரான இந்த ஹெல்தியான அவல் உப்மா வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், நான் தண்ணியே இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சேன் ஒரு 10 நிமிஷம். நல்லா இப்போ ஊறிடுச்சுங்க. உங்களுக்கு நம்மளோட அவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த கலர் மாறுற வரைக்கும் நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். கடலைப்பருப்பு அந்த உளுத்தம்பருப்போட கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் வந்துட்டு ஆல்ரெடி வறுத்து தோல் எடுத்து வச்ச வேர்க்கடலை வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி இருந்ததுன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது இந்த டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வறுத்துட்டேன். இதோட காரத்துக்கு வந்துட்டு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதோட சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா நான் வறுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். டெய்லி இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியாக இந்த மாதிரி அவல் வச்சு உப்மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கூட எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. நீங்கள் உப்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வேர்க்கடலோட கடிப்படும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா நான் வறுத்துக்கிறேன். இப்போ இதோட நான் ஊற வச்சிருந்த அவலை சேர்த்துக்க போறேங்க. அவல் நல்லா ஊறி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவல் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் கலந்துக்க போகிறேன். நல்லா அந்த வெங்காயம் வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் பத்தலை அப்படின்னா உப்பு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா அவல் ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்பாங்க. நான் அப்படி சேர்க்கல, கடைசியாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அவல் உப்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்துட்டு இதோட ஒரு பாதி எலுமிச்சம்பழச்சாறு நல்லா புளிஞ்சிக்கிறேன். அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு வெள்ளை அவல்ல வந்து செஞ்சிருக்கேன். நீங்க சிகப்பு அவல் கிடைச்சதுன்னா கூட அதை கெட்டி அவல்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.